வானிலை அறிக்கை படிக்கிற நீதானே? ஆமா, என்ன விஷயம்? எங்க ஊர்ல மழை எப்ப வரும்? இப்போதைக்கு வராது. அடுத்த 36 மணி நேரத்துக்கு சூரியன் சுட்டெரிக்கும். சரி, 36 மணி நேரத்துக்கு அப்புறமாச்சு மழை வருமா? கூப்பிட்டோன்னெல்லாம் வரதுக்கு அது ஒண்ணு உங்க பொண்டாட்டி இல்ல. யோ, பௌத்தத்துல கலப்பாத, நான் பேச்சுலர். 36 மணி நேரத்துல மழை வரும்னு ஏன் வரல? மழை வந்திருக்கணும். ஆனா சைக்ளோன் ஸ்லிப் ஆகி ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம் வழியா ஸ்ரீலங்கா போயிடுச்சு. அப்படி நீ பின்னால போக வேண்டியதானே? டேய், எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேக்குறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேக்குறதுனால கேக்குறேன். எங்கடா போற? சித்தப்பா, என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதனால சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்க? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறவா? ஒப்பளம் வருமா? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய், என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க. கை கால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன். நான் எதுக்கு ஊசி போடணும்? சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க. ஒரு சில்லறை காசு 500 ரூபா இருந்தா அண்ணே. அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா, எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. ஒரு முட்டா போய் என்ன பார்த்து கேட்டான், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், பறக்கும் போது சின்னதாயிரும்ல, அப்ப பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடி சரியா போயிரும்னு சொன்னேன். எப்படி? நான் நினைச்சதை விட புத்திசாலி தான். ஏன்னா இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க? அடே, அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? டேய், என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை. முத்தையா? யார் முத்தையான்னு பேர் சொல்லி கூப்பிடுறது? இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டேகின்னு கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. இத்தனை நாளா நான் உன்னை அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். இத்தனை நாள் கூப்பிட்டுக்கலாமா? இனிமே இந்த நிமிஷம் முதல் இப்ப இருந்து அப்படி கூப்பிட கூடாது. யார்கிட்ட பேசுறேன்? நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பொருளாத முதலாளிங்கடா இவங்க. 5-6 கப்பல் வச்சிருக்காங்க. மழை தண்ணியில பேப்பர்ல கப்பல் விடுற இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. மன அமைதி, மன அமைதி. மசாலா பூரி, மசாலா பூரி. தொட்டுக்கு அப்படியே வடகறி. இது கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. முன்பக்கே மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா? அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது இதெல்லாம் எப்படின்னு? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துக்கங்க. நட்சத்திரம் என்ன? ஏன் அட சும்மா சொல்லுப்பா. மிருக சீரிசம். இது மிருக சீரிச நட்சத்திரமா? நட்சத்திரம் ஒருத்தர் தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஆமா, பெய்யங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரப்பா. POV, you are in Coimbatore. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 15 லாக்ஸா? அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா, தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும், தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாட. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கடுக்கு நடுங்க. அதுக்குள்ள பசியா?
இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது. பேசாம போய் சாப்பிட்டுருவோம்.